மாத்தியந்தின சாகை, வாஜசனிய சாகை, காண்ம சாகை அப்படி இருக்குது. மாத்தியந்திரம் வாஜசனியும் ஒன்றா தான் இருக்குது. இந்த மாத்தியந்தின சாகைக்காரெல்லாம் இன்றைக்கி பூனாவில் பக்கத்தில் ஆலந்திங்கிற கிராமத்தில் இருந்துட்டுருக்கான். அவள் அங்கே சென்ட்ரா வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து மற்ற இடத்துல அது பரவி இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கங்கே குர்ஜர் தேசத்துலேயும் நார்த் இந்தியாவில் மற்ற இடங்கள்லேயும் பீகார், மத்திய பிரதேஷ் போன்ற இடத்துல எல்லாம் அவள் வந்து அந்த சாகி இருந்துகிட்ருக்கு. காண்ம சாகையானது தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஆந்திர தேசத்தில் இருக்குது, மற்ற தேசங்கள்லாம் கொஞ்சமாக இருக்குது. மாத்தியந்தின வாஜசனிய சாகை அளவுக்கு பெருசாக இல்லை. அடுத்தபடியாக சாமவேதத்தை எடுத்துட்டோன்னா சாமவேதத்துக்கு ரொம்ப பெருசாக சொல்லலாம். ஏன்னா வேதானாம் சாமவேதோஸ்மின்னு பகவான் கீதையில் சொல்லியிருக்கார். இந்த வேதங்கிறது ரொம்ப பெருசு. அதோட சாகைகளும் அது மாதிரி ஒரு காலத்தில் 1000 சாகை இருந்தது சாமவேதத்துக்குன்னு சொல்கிறான். இப்போ இருக்கிறது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட 3 சாகை தான் இருக்குது. ஒரு 250 வருஷம் வரைக்கும் கூட 13 சாகைகள் இருந்ததாக சாமவேதத்துக்கு சொல்லப்படுறது. ஆனால் இப்போ இருக்கிற 3 சாகை என்னென்னா கௌதும சாகை, ஜெய்மினிய சாகை, ராணாயணிய சாகை, இந்த 3 தான் இருக்குது இப்போ. இந்த கௌதும சாகையில் வந்து நம்ம சவுத்தில், அதாவது பர்டிகுலர்லி தமிழ்நாடு அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறதுக்கு தஞ்சாவூர் சாமம், அதாவது நியூ சாமம், புது சாமம் சொல்லலாம், தஞ்சாவூர் சாமம்ங்கிற பேரில் இருக்குது. இந்த தஞ்சாவூர் சாமத்தை தவிர ஓல்டு சாமம் அப்படின்னா பிராச்சீன சாமங்கிற பேரில் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் முல்லிந்திரம் என்கிற இடத்துலேருந்து, மற்றபடி நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்லேயே பல இடங்கள்லையும் இது வந்து அதுக்கப்புறம் வந்து இது நம்ம கோயம்புத்தூர் திருச்சி ரோட்டில் இருக்கிற சிறுகமணி பெருகமணிங்கிற 2 கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து இந்த பிராச்சீன சாமம் ஆனது வந்தது. அதுக்கப்புறம் அங்கே ராமண்ணாங்கிறவர் வந்து அது கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி அந்த சாமத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அதோட ராமண்ணா பாடங்கிற பேர்லேயே அது தெரிய வந்தது. அந்த ராமண்ணா பாடமானது நம்ம ஊருக்கும் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் புதுக்கோடுங்கிற இடத்துல பிராச்சீன சாமம் இருந்து இவ்வளோ நாளும் கோபாலவாத்தியார்னு ஒருத்தர் இருந்தார். இப்போது ரொம்ப ரீசெண்டாக சமீபத்தில் தான் அவர் காலமானார். அந்த கோபாலவாத்தியார் வந்து இந்த பிராச்சீன சாமத்தை சொல்லிகிட்டு இருந்தார். அப்படி கௌதம சாகையானது ரொம்ப பிரசித்தமான சாகை. அது நிறைய இடத்துல வியாபித்திருந்தது. சாமவேதத்தில் அடுத்ததாக ஜெய்மினிய சாகையை பற்றி பார்க்கணும். ஜெய்மினிய சாகைக்கு கேரளாவில் ஒரு பிரிவு இருக்குது நம்பூதிரிகள் இடத்துல. அதே மாதிரி பாலக்காட்டில் இருக்கிற ஒரு அக்ரஹாரம், கொழுந்திரப்பள்ளிங்கிற அக்ரஹாரத்தில் ஜெய்மினி எல்லாருமே ஜெய்மினிய சாகக்காரெலாம் இருந்துட்டுருக்கா. திருச்சிக்கு பக்கம் தொக்கூர்ங்கிற இடத்துல மகரபூஷணம் ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் ஜெய்மினிய வேதத்துக்கு பாடசாலை நடத்தின்னு இருக்கார். அவரோட பாடசாலையில் படித்தவா தான் இன்றைக்கி நிறைய பேர் வெளியில் டீச்சர்ஸ் ஆகும் அத்தியாபகாலாம் இருந்துட்டுருக்கா. இந்த ஜெய்மினிய சாகை இதை தவிர ஆந்திர தேசத்துலேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பக்கம் ஆழ்வார் திருநகரி என்கிற ஊர் இருக்குது. அந்த ஊர்லேயே தென்திறப்பிறை அப்படின்னு ஒரு அக்ரஹாரம் இருக்குது. அங்கே நிறைய ஜெய்மினிய சாமக்காரர்கள் இருக்கா. அவளுடைய சாண்டிங், வே ஆஃப் சாண்டிங்னு சொல்ல போனால் அது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மகாராஷ்டிராவில் சொல்லப்படுற ஜெய்மினிய சாமத்துக்கும் நம்ம பக்கங்களில் இருக்கிற ஜெய்மினிய சாமத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. சொல்கிற உதாத்தம் அனிதாத்தம் சொல்லுதுன்னு தவிர மற்ற ரீதி, சொல்கிற ரீதி வந்து வித்தியாசமாக இருக்குது. சாமவேதத்துக்காக ஒரு கோயிலே இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கோவிலானது சிவர் பிரதிஷ்டை. சாமவேதத்தை ஜெய்மினிய மகர்ஷி அங்கே வச்சு தான் அவர் கம்பைல் பண்ணாருங்கிறது சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஜெய்மினிய மகர்ஷி எழுதின சாமவேதம் இந்த சாகையை வந்து 3 இடத்துலையா சென்டராக வச்சுட்டு போயின்னு இருக்கு. அடுத்தபடியாக ராணாயணிய சாகை. ராணாயணிய சாகைக்கு கர்நாடகத்தில் ஹொன்னாவரம் என்கிற இடத்துல சென்டராக வச்சுட்டு அங்கேருந்து தான்
அது இயங்கின்னு இருக்குன்னு சொல்லலாம். அந்த இயக்கத்தில் குர்ஜர தேசம், குஜராத் அந்த ஏரியாவில் குர்ஜர பாடம்னு இருக்குது. அவளுக்கு தனியாக ஒரு பத்ததி வச்சுண்டு இந்த ராணாயணிய சாமம் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த ராணாயணிய சாமமானது நிறைய அந்த தேசங்களில் இருக்கிற யஜ்ஞங்கள்ல எல்லாம் ஜாஸ்தி உபயோகப்படுத்துறது ராணாயணிய சாகதான். அப்படி இந்த வேதத்தில் இருக்கிற சாகைகள், சாமவேதத்தில் இருக்கிற சாகைகள் ஜெய்மினியம், கௌதுமம், ராணாயணியம்னு 3 இருக்கும். அடுத்தபடியாக அதர்வ வேதத்தை எடுத்துக்கிறோம். அதர்வ வேதத்தில் 2 சாகை இருக்குது. ஒன்று சௌனகிய சாகை, அதுவும் நிறைய இடத்துல வியாபித்திருக்கு. பைப்பலாட சாகைன்னு 100 சாகை, அது ஒரிசாவில் மட்டும்தான் இருக்குது. புவனேஸ்வரிலையும் பூரியிலையுமா இருக்குது. இத்தனை சாகைகளை நம்ம இங்கே சொல்கிறோம்னா இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நூறணியில் நடந்த 2006 கும்பாபிஷேகத்தில் நான் இப்போ குறிப்பிட்ட அத்தனை சாகக்காரில் 82 பேர் அழைச்சின்னு வந்தோம். அவள் பாராயணம் இங்கே இருந்தது. அந்த பாராயணத்தில் சாதாரணமாக கும்பாபிஷேக தினங்களில் ராத்திரி மகதாசீர்வாதத்தும் போது என்ன சொல்லுவார்கள்னா, ரிக்வேதம் அவதாரியா, யஜுர்வேதம் அவதாரியா, சாமவேதம் அவதாரியா, அதர்வேதம் அவதாரியான்னு சொன்னால் அந்தந்த சாகக்காரர்கள் 2 வரி சொல்லிட்டு போவாள். நம்ம ஊரில் எப்படின்னா, முதல் நாளிலிருந்தே எல்லா கோவில்லையும், கணபதி கோவில்லையும் சிவன் கோவிலே ஆகட்டும், ஊர் கோவிலே ஆகட்டும், அங்கே எல்லாம் சுமார் 1.5 மணி நேரம், ஒவ்வொருத்தருக்கு 10 நிமிஷம் கொடுத்தா கூட இந்த சாகக்காரெல்லாம் சுமார் 1.5 மணி நேரம் சொன்னால், இது அன்னைக்கு ஊரில் இருந்தவாள் வெளியிலேருந்து வந்தவா எல்லோரும் ரொம்ப ரசித்தான். அதை விட கும்பாபிஷேகத்தை பண்ணி வைக்கிற சிவாச்சாரியரும் பட்டாச்சாரியரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அங்கே எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு இது பார்த்ததே இல்லை, நூறணியில் பார்த்த மாதிரி எந்த இடத்துலையுமே பார்த்தது இல்லைன்னு சொல்லிவிட்டோம். தைத்திரிய சாகையில் நம்ம தைத்திரிய சம்ஹிதை, தைத்திரிய பிராமணம், ஆரண்யகம் எல்லாம் பிரிச்சிருக்கோம். அந்த சம்ஹிதையானது 7 காண்டம் 44 பிரஷ்னங்களில் இருக்குது. அது முழுக்க முழுக்க யாகத்தில் வர அம்சங்கள், எப்படி யாகம் பண்ணி வைத்தார்கள் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அது இருக்குது. பிராமணத்தில் அதில் உபயோகப்படுத்துகிற மந்திரங்கள் இருக்குது. அதுபடி காடகம் ஆரண்யத்தில் அது பொதுவாக மந்திரபாகங்கள் தான் இருந்தாலும் பாராயணத்துக்கு எடுத்துக்கிறது சம்ஹிதை மட்டும்தான். விகிருதி பாராயணத்துக்கு எடுத்துக்கிறோம். அதாவது கிரமத்துக்கு மேலே உள்ள பாராயணம் இல்லாமல் மூல பாராயணம் பிராமணத்தில் எடுத்துக்கிறது உண்டு. சம்ஹிதையில் எடுத்துட்டா ஒரு இந்த 44 பிரச்சனைகளையும் மூலமாக, அதாவது டெக்ஸ்ட் மட்டும் சொல்கிறதுன்னா 22லேருந்து 24 மணி நேரம் ஆகும். அதையே பதத்தை பிரித்து சொல்கிறதுன்னா அதுக்கு இன்னும் ஒரு 10-12 மணி நேரம் ஜாஸ்தி ஆகும். அதுவே கிரமமாக சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு வாக்கியம் இருக்குது, தேவோ வஸ்விதோத்புனா துவச்சித்ரேண பவித்ரேண வசோ சூரியஸ்ய ரஷ்மிபிஹி அப்படின்னு இருக்கு வச்சுங்கோ. அதில் தேவஹா வஹா உதிதி புனாது அச்சித்ரேண பவித்ரேண வசோஹோ சூரியஸ்யாம் ரஷ்மிபிரிதி ரஷ்மிபிஹி அப்படி சொல்கிறத பதம் பிரித்து சொல்கிறோம். இதையே கிரமமாக சொல்கிற போது தேவோவஹா வஸ்ஸவிதாம் சவிதோத் உத்புனாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இதுக்கு சமயம் இப்படி இருக்குது. இது அடுத்தபடியாக ஜடையில் இந்த சம்ஹிதை முழுவதும் பாராயணம் பண்ணுறதுக்கு 13 நாள் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு பாராயணம் பண்ணால் 13 நாளில் ஃபினிஷ் ஆகும் இந்த 44 பிரச்சனம். இதே கனமாக சொல்கிறதா இருந்தால் 27 நாள் 8 மணி நேரம் அப்படின்னு ஆகிறதில்லை. இது பாடமாக கற்றுக்கிற போது பாடசாலைகளில் சம்ஹிதையும் சாகியும் இந்த 44, மற்றபடி ஆரண்யகம் காடகம் பிராமணம் எல்லாமே சேர்ந்து 38 பிரச்சனம். அப்போ ஆக மொத்தம் 82 பிரச்சனம். அதுதான் அசிதி துவயம் அப்படிங்கிறான். அசிதின்னா சம்ஸ்கிருதத்தில் 80,
துவயம்னா 2, அசிதி துவயம் அப்படின்னா 82 பிரச்சனைகளையும் முழுக்க முழுக்க படித்தாச்சுன்னா அவன் எதிர்வேதம் பூரா கத்தின்றாச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த 82 பிரச்சனத்தில் இவாளுக்கு படிக்கிறதுக்கு 5.5 வருஷம் ஆறுது. அதுக்கப்புறம் பதம் பிரிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் கிரமம். இதுக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இப்படி போட்டோம்னா அது குவிக் லேர்னிங் பொறுத்து இருக்குது. நல்ல ஸ்டூடெண்ட் நல்ல கிராஸ்பிங் இருக்குது அப்படின்னா ரொம்ப குவிக்காக முடித்து ஒரு 13.5 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக முடிச்சுடலாம். அதுக்கப்புறம் அவன் படிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஷடங்கம் சொல்லுவான். ஷடங்கம்னா வேதத்துக்கு அங்கமாக இருக்கிறது, வேதாங்கம் இருக்கிறது. சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், வியாக்கரணம். ஸோ இதில் சந்தஸ்னா மீட்டர், வேதத்துக்கு ஒரு மீட்டர் இருக்குது. ஜெகதி, அனுஷ்டுப்பு, திருஷ்டுப்பு, காயத்ரி, இதெல்லாம் மீட்டர்ஸ். இந்த மீட்டர்ஸ் சொல்கிற போது இதுக்கு அது சந்தஸ் சாஸ்திரத்தில் பிங்களருங்கிற மகர்ஷி எழுதியிருக்காரு. அது அடுத்தபடி நிருக்தம் யாஸ்கர் எழுதின நிருக்தம் எட்டிமாலஜி. மூணாவது ஜோதிஷம் இருக்குது. ஜோதிஷம் அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி எல்லாம் அதில் சேரும். நாலாவதாக சொல்லப்போனால் கல்பம், வேதத்தில் இருக்கிற மந்திரங்கள்லாம் உபயோகப்படுத்துறதுக்காக நிறைய கர்மாக்கள்லாம் இருக்குது. கர்மகாண்டம் இதெல்லாம் கல்பத்தில் இருக்குது. அதாவது கிருஷ்ய சூத்திரம், சௌத சூத்திரம், சுல்ப சூத்திரம் எல்லாம் கல்பத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்துட்டா சிக்ஷைங்கிறது வேதிக் ஃபோனட்டிக்ஸ். இந்த ஃபோனட்டிக்ஸுக்கு எப்படின்னா இந்த வேதத்தில் ஸ்வரம் தான் முக்கியம். ஸ்வரம் இல்லாமல் வேதமே இல்லை. அப்போ அந்த ஸ்வரத்தை எப்படி எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்துறதுங்கிறது தான் சிக்ஷா சாஸ்திரம்னு பேர். நாரதிய சிக்ஷை, வியாச சிக்ஷை, அத்திரி சிக்ஷைலாம் நிறைய சிக்ஷைகள் இருக்குது இதில். அடுத்தபடியாக வேதிக் கிராமருங்கிறது சம்ஸ்கிருத கிராமர்லேயே அது தனி ஸ்வரூபத்தோடு வச்சு இருக்கிறது கிராமர். சம்ஸ்கிருத கிராமருக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பாணினி போன்றவர்கள்லாம் இந்த சிக்ஷையை பற்றி, கிராமரை பற்றி, வேதிக் வியாக்கரணத்தை பற்றி சொல்லியிருக்கா. வேதத்தை எடுத்துட்டால் ஸ்வரங்களுக்கு ரொம்ப முக்கியஸ்தானம் உண்டுன்னு சொன்னோம். இந்த ஸ்வரமெல்லாம் எழுதியிருக்கிறது பிராதிசாக்கிய கிரந்தங்களில். பிராதிசாக்கிய கிரந்தங்கள் எல்லா சாகையினருக்கும் எல்லாத்துக்குமே பிராதிசாக்கிய கிரந்தங்கள் இருக்குது. ரிக் பிராதிசாக்கியம், யஜுர் பிராதிசாக்கியம், சாம பிராதிசாக்கியம், புஷ்பசூத்திரங்கிற பேரில் சாம பிராதிசாக்கியம் இருக்குது. ரிக்வேதத்துக்கு இருக்கிற பிராதிசாக்கியம் சௌனகர் எழுதியிருக்கார். அதில் சப்தங்கள், அதன் சொரூபம், அந்த சப்தங்கள் வெளிப்படுகிற முறை, அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாம் பிராதிசாக்கிய கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிராதிசாக்கிய கிரந்தங்களில் உதாத்தம், அனிதம், சரிதம் மாத்திரமல்லால் பலவிதமான ஸ்வரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பலவிதமான ஸ்வரங்கள்னு 7 வித ஸ்வரங்கள்னு வச்சுக்கலாம். 7 விதமான ஸ்வரங்கள் இருக்கிறதுன்னு நிறைய உதாரணம் ரிக்வேதத்தில் கூட இருக்குது. சாமவேதத்தில் சாமவிதான பிராமணம், சம்ஹிதோபனிஷத் பிராமணம், இதிலெல்லாம் சப்தஸ்வரங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த தைத்திரிய சாகை எடுத்துட்டால் காண்டிகேயர்கள், ஔகேயர்கள் என்றெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தார்கள். அவள் எழுதின பிராதிசாக்கிய கிரந்தங்கள்லாம் இப்போது நம்ம இடத்துல இல்லை. இப்போது இந்த பிராதிசாக்கியமானது ரொம்ப நிறைய ஸ்வரங்கள், மாற்றங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஸ்வரங்கள் சப்தஸ்வரங்கள் சொல்கிற மாதிரி இப்போ உதாத்தம், அனுதாத்தம், சரிதத்தும் கூட பிரச்சேதையும் ஸ்வரமாக எடுத்துட்டுருக்கா, அங்கீகரித்தவாள் இருக்கா. இந்த பிரச்சேதத்தை சில பேர் சைசரிகர்கள் அவள் ஒத்துக்கலை ரிக்வேதத்தில், மற்றவாளெலாம் ஒத்துட்டுருக்கான். சில இடங்கள்லாம் துஸ்வரமாக சொல்லப்படுகிறது. துஸ்வரம்னா இப்போ சதபத பிராமணத்தில் துஸ்வரமாக சொல்லப்படுறது. அவளோட சம்ஹிதையான வாசசனிய மாத்தின சமயத்துடன் 2 சுரமாக சொல்லப்படுறது. ஏகஸ்வரம் கூட
மைத்ரேய பிராமணத்தில் ஏகஸ்வரமாக தான் இருக்குது. இதெல்லாம் தவிர பாணினிய சூத்திரங்களில் வந்து சூத்திரத்தில் வந்து எந்தெந்த எப்படி இருக்க வேண்டும், இப்போ யாகத்திலே ஏகஸ்வரமாக சொல்லப்படுறது உண்டு, ஸ்வரம் இல்லாமல் சொல்லப்படுறது, இப்படிலாம் இருந்தாலும் ஜெய்மினியர் என்ன சொல்கிறாருன்னா, வேத மந்திரத்தை சொல்கிற போது ஸ்வரம் இல்லாமல் சொல்லவே விடாதுங்கிற மாதிரி ஒரு இது. ஆனால் பல அர்த்தங்கள் அதனோட உள்ளடக்கம் சப்தத்தினோட சக்தி எல்லாமே ஸ்வரத்தில் தான் இருக்குது. அதனால் ஸ்வரம் இல்லாமல் வேத மந்திரங்களை சொல்லப்படாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். இத்தனை விஷயங்கள் இந்த வேதத்தில் இருக்குது. இந்த வேதத்தை சாதாரணமாக ஏதோங்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு போகலான்னு நினச்சிட்டு பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். யாருமே இருக்க மாட்டான், அந்த வேதம் சொல்லிட்டு இருப்பா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கான். ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லை. நம்ம ஊரில் வந்து இது மண்டல பாராயணத்துக்கும் சரி, நம்ம ஊரில் நடக்கிற மண்டல வாரம்ங்கிறது ஒரு தனி விஷயம். அது நம்ம வந்து முறைங்கிறதுல சொல்கிறோம். கிரமத்தையே ஒருத்தர் சொல்லி அடுத்த வாக்கியத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பேர் முறை. அது நூறணியில் மட்டும்தான் நடக்கிறது, வேறு எந்த இடத்துலையுமே நடக்கலை. திருவிடத்தில் பார்த்தாச்சு. ஸோ இந்த மற்ற இடம்லாம் கட்சி சேர்ந்து சொல்லுவாள். ஒரு வாக்கியத்தை சொல்ல அடுத்த வாக்கியத்தை சொல்லி அப்படி போயின்ட்டுருக்கு. இந்த மாதிரி சொன்னது கிடையாது. வாரம் என்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் ரிப்பீட்டேஷன், அதாவது மறுபடியும் சொல்லப்படுகிறதுன்ற அந்த அர்த்தம். இது வந்து முன்னொரு காலத்தில் வேதம் படித்தவர்களெல்லாம் அந்தந்த கோவில்களில் அந்தந்த சாமி சந்நிதியில் இதை ஒரு சமர்ப்பணமாக செய்து வந்தார்கள். அதாவது வார வழிபாடு என்று. இந்த வார வழிபாடானது அதுக்கு ஒரு காலம் வகுத்து கொண்டு இந்த ஒரு வருஷத்தில் இந்த சமயத்தில் இதை பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து அது பூர்த்தி பண்ணுறதுன்னு வச்சுருந்தா, அது நம்ம ஊரில் மாத்திரமில்லை, தமிழ்நாட்டிலையும் பல கோயில்களே கிருத்திகா பாராயணம் இன்றைக்கும் பெருசாக விமர்சையாக நடந்துட்டுருக்கு. அப்படி நடந்துட்டுருக்கிற இந்த பாராயணத்தில் நிறைய வருஷமாக நடந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து எப்போ ஆரம்பித்து நூறணிலேன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நூறணி சாஸ்தா பாட்டெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே இந்த வேத பாராயணம் இருந்திருக்கணும். ஏன்னா சாஸ்தா பாட்டிலெல்லாம் ஆரணர்கள் வேதமுறை ஓதும் திருநூறணியில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சாஸ்தா பாட்டுக்கெல்லாம் முன்னாடியே இது இருந்துட்டு இருக்கணும். அப்படி நடந்துட்டு இருந்த இந்த வாரமானது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இதுக்கு தடங்கள் வந்து விடுமோ, இது நின்று விடுமோங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்கும் வந்தது. ஏன்னா அது சொல்லக்கூடியவர்கள் இந்த ஊரில் எண்ணத்தில் ரொம்ப குறைவாக இருந்தார்கள். அப்பொழுது இதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் நிறைய பேரை அழைத்து வந்து இங்கே இதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கி ரொம்ப விமர்சையாக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி விமர்சையாக நடந்துட்டுருக்கிற இந்த வேத பாராயணத்தில் இப்போது நமக்கு செலவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய இதுக்கு தேவைப்படுறது, நிதி தேவைப்படுறது. இதை மனதில் கொண்டு இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு NGS வேதவர்தினி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அமைப்பை போன வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அமைப்பில் பெரிய ஒரு நிதியை, கோடிக்கணக்கான பணம் தேவைப்படுறதில் இதுக்கு பெரிய நிதியை சொரூபித்து அதை வேத சம்பந்தமான காரியங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் என்று பாராயணம், வேறு பல விசேஷங்கள் வேறு சம்பந்தமானவற்றுக்கெல்லாம் உபயோகிக்கலாம் அப்படின்ற முறையில் இதுக்கு வந்து இந்த நிதியை ஆரம்பித்து நிதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலேருந்தும் உள்ளூர்லேருந்தும் எல்லாம் பணம் வந்துட்டுருக்கு. இதுக்கு உதவி செய்ய வந்து இப்போது தர்மசாஸ்திரா ட்ரஸ்ட் என்கிற ஒரு அமைப்பானது நிறைய நற்பணிகள்லாம் செஞ்சுட்டுருக்கா நூறணியில். இதுக்கும்
இந்த நிதி திரட்டுவதற்காக ஒரு டிவிடியை வெளியிட்டு இதுக்கு பல பல விளக்கங்கள் அளித்து கிராமத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரியும் கிராமத்தை சேர்ந்த வெளியில் இருக்கிறவர்களுக்கும் எல்லாம் இதை பற்றி தெரிகிற மாதிரி இந்த டிவிடியை அமைத்திருக்கிறார்கள். இந்த டிவிடி மூலம் இதுக்கு பணம் திரட்ட முன்வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் அவா செய்திருந்தாலும் இதுக்கு இந்த வேதத்திற்காக அவா செய்யும் தொண்டை நம்ம நல்லா பாராட்டணும். நம்மளெல்லாம் வேத போஷகர்களாக இருந்து கொண்டு இதுக்கு வேண்டிய உதவியை செய்யணும் அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். வேதோ ரட்சிதி ரட்சிதகான்னு வேதத்தை ரட்சிக்கிறவாள் எல்லாம் எல்லோரும் ரட்சிக்கணும் எல்லாருமே அடிக்கடி சொல்லுவாள். ஸோ அப்படி நம்ம எல்லோரும் வேதத்தை ரட்சிக்கணும். வேதையருக்கு நிதி வாரிதியை கொடுத்தார் சாதா பாட்டிலெல்லாம் வருது. இப்போ அந்த காலத்திலேயே வேதியர்களுக்கெல்லாம் நிறைய நிதி வாரி கொடுத்துருந்தார்கள். இப்பொழுது நமக்கு சந்தர்ப்பத்தில் நிறைய நிதி வாரி கொடுக்க நாம் எல்லாரும் உதவி செய்து இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. வேதத்தை நம்ம ரட்சிச்சோம்னா அந்த வேதம் நம்மளை ரட்சிக்கும், அதுக்கு சம்சயமே இல்லை. அந்த வேதம் எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணோம், அது முடியறதில்லை. அதனாலேயாக்கும் இந்த ஆமணியாவர்த்தனைக்கு வேதாரம்பம் கரிஷே என்று சொல்லி அந்த வேத மந்திரங்களை நம்ம சொல்கிறோம். அந்த வேதம் எல்லாரும் படிக்காகும். வேதம் அந்த காலம்னால எல்லாருக்கும் படிக்க முடியறதில்லை. அந்த வேதத்தை நம்ம ரட்சிக்கிறதுக்கு முடியறதில்லை. அப்போ நூர்னி கிராமத்தில் அந்த சமுதாயக்காரன் அந்த கிரமமாக வாரம் சொல்கிறது நூர்னியில் மாற்றம்தான். 44 நாளைக்கு கிரமமாக வாரம் சொல்கிறது நூர்னியில் மாற்றம்தான். அப்போ அவள் ரட்சிச்சுன்னு வரோம். முன்னையெல்லாம் நூர்னி கிராமத்துலேயே நிறைய பேர் இருந்தால் வாரம் சொல்கிறதுக்கு எல்லோரும் படித்த பேர் இருந்தால். இந்த காலத்தில் ஆள் இல்லாக்கி தமிழ்நாட்டிலேருந்து கூட்டின்னு வந்து வாரம் சொல்லேண்டி இருக்குது. அதுக்கு ஒரு பீமமான ஒரு சங்கை செலவாரம் இருக்கும், முன்னேற்ற மாதிரி அல்ல. அப்போ அதுக்கு ஒரு வேத வர்த்தனி ட்ரஸ்ட் சொல்லிட்டு சமுதாயக்காரன் ஒரு ட்ரஸ்ட்டு தொடங்கியிருக்கான். அது ரொம்ப விசேஷமானது. நம்மளை கிராமக்காரர்கள் எல்லாரும் நம்ம வேதாத்தியனம் பண்ண முடியாட்டாலும் அந்த வேதாத்தியனத்தை காப்பாற்றுறவருக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டு கொடுத்து அந்த வேதத்தை சம்ரட்சித்தோம்னா நம்ம பாரம்பரியமாக நமக்கு மாத்திரமில்ல நம்ம பிள்ளை பேரன் பரம்பரையாக அந்த வேதம் நம்மளை காப்பாற்றிட்டு வருங்கிறது சம்சயமே இல்லை. அதனால கிராமக்காரர்கள் எல்லாரும் சபாபால என்ன முடியுமோ அந்த வேத வர்த்தனி ட்ரஸ்ட்டுக்கு அந்த ரூபாயை கொடுத்து அந்த வேதத்தை காப்பாற்றிட்டு வரணும். இதுவரை காப்பாற்றின்னு வந்தாச்சு. இன்னுமே தமிழ்நாட்டிலேருந்து வரனாலும் கொஞ்சம் பீமமான ஒரு சங்கை செலவாகுது. ரெண்டாவது, வேதாத்தியனம் பண்ணின பேருக்கு அன்னதானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். நம்ம அன்னதானம் பண்ணால் நம்ம பழைய காரியங்கள் செய்து அது ஜீரணமாகும். ஆனால் ஒரு வேதாத்தியனம் பண்ணினவனுக்கு அன்னம் போட்டால் அவன் வேதம் சொல்லி அந்த அன்னம் ஜீரணமாகுமா, அதுக்கு விசேஷ பலன் சொல்கிறது சாஸ்திரம். அதனால அந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்துக்கு கிராமக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து எத்தனை அவளால் முடியுமோ அந்த மாதிரி அமௌண்ட்டு இது பண்ணி அந்த ட்ரஸ்ட்டை இது ஃபார்ம் பண்ணியிருக்கா. அதுக்கு வேண்ட ரூபாயில் எல்லாருமா சகாயிச்சு அந்த வேதத்தை நம்ம காப்பாற்றினா நம்மளை எல்லாம் அது நல்லா காப்பாற்றுங்கிறது சம்சயமே இல்லை. ஓம் குருபியோ நமஹ. சுவாமி சரணமையப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு முன்னால் பேசின எல்லாருமே இந்த சத்கர்மாவோட காரியங்களை பற்றி விசதமாக பல காரியங்களும் சொல்லியாச்சு. அப்போ என்னோட ஒரு சுமதலை அடிஷ்னலாக ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள காரியம் மாத்திரம்தான் பாக்கி இருக்குது. நூரணி கிராமத்தில் லோகம் முழுவதும் பேர் கேட்ட சாஸ்தாபிரதி காலாகாலமாக நடந்துட்டுருக்கு. அந்த சாஸ்தாபிரதி சமயத்தில் 44 நாள் நடக்கிற மண்டல வாரத்தோடு காரியங்களை இன்னும் நல்லா பங்கியாக நடத்துறதுக்குள்ள ஒரு உத்தேசத்தோடு கூட ஸ்டார்ட் பண்ண ட்ரஸ்டாகும் NGS வேதவர்தினி ட்ரஸ்ட்டு. நம்ம கிராமத்தில் நடத்தின பல கும்பாபிஷேகத்துக்கு முன்னாலேயும் நடந்த தேவ பிரச்சனைகள் எல்லாம் தெளிஞ்ச காரியங்கள் ரெண்டெண்ணமாக்கும். ஒன்று, நம்மளோட வேத பரிபாலனம் கிராமத்தில் நடக்கிற காரியம், அந்த வேத கோஷங்கள் மண்டல காலத்தில் நடக்கிறது, அதுவும் அன்னதானவுமாக்கும் நம்ம கிராமத்தையும் கிராமத்தை சேர்ந்தவர்களையும்
இந்த லோகத்தையே நல்ல அனுகிரகம் கொடுக்குற ஒரு காரியம் நடந்துட்டுருக்கு. அந்த காரியம் இன்னும் பங்கியாக நடத்துறதுக்குள்ள ஒரு சத்கர்மாவாக்கு இப்போ நம்ம செய்துட்டுருக்கோம். அந்த என்ஜிஎஸ் வேதவர்தினி ட்ரஸ்ட்டில் சம்பாவனைகளை வாங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய சிட்டிக்கும் போகணும்னு சொல்லிவிட்டுள்ள ஒரு உத்தேசம் இருந்தது. പക്ഷേ இந்த வேர்ல்டு அண்ட் கம்யூனிகேஷனோடு பிரயோஜனத்தை எடுத்துண்டு நூர்னி தர்மசாஸ்திரா ட்ரஸ்ட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்கு வேண்டிய ஒரு சிடி இந்த வருஷத்தை சாஸ்தாபிரதி நோட்டீஸு கூட அனுப்புறதுக்கு திருச்சியாக்கியின் பேரில் இப்படி ஒரு காரியம் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு ரிக்வெஸ்ட்டு இந்த சிடி முகாந்திரமாக அனுப்பின்ட்டுருக்கோம். நம்ம நூரணி கிராமத்தில் மாத்திரமில்ல, நூரணி கிராமத்தில் எங்கேருந்தா வந்திருந்தவாளாகட்டும், நூரணி கிராமந்தமாய் சம்பந்தப்பட்டவாளாகட்டும், எல்லாருக்குமே தர்மசாஸ்தாவோட பூர்ண அனுகிரகத்தாலே எல்லா குடும்பமுமே நல்ல சௌக்கியமாக இருந்துட்டுருக்காள். எப்போவுமே நம்மள சம்பாதிச்சா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லிவிட்டு ஒரு பார்ட்டு பார்ப்போம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேர், அதனோட ரேட்டிங் எத்தனை பார்ப்போம், இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணினா நம்மளோட பிற்காலம் மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தோடது மாத்திரமல்ல, அந்த வேதத்துக்கு சேர ஒரு பெரிய ஒரு சத்கர்மாவாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்னோ இல்லாட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிரேடிங்கோ பார்த்தா இன்ஃபினிட்டாக இருக்கும். அதானது நம்ம உத்தேசித்த மாதிரி சௌக்கியமாக இருக்கிற எல்லாருமே அவாவாளாத காரியம் எத்தனை ரூபாய்ன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாட்டாலும் நம்ம சந்திரமாமா சொன்ன மாதிரி 2 கோடி ரூபாய் சொரூபிக்கணும்னு சொல்லிட்டுள்ள ஒரு சத்காரமால் இறங்கியிருக்கோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் அகமழிஞ்ச சம்பாவனையை தந்து இந்த சம்பிரம்பத்தை விஜயப்பிரதமாக்கணும்னு சொல்லிவிட்டு நூர்னி கிராம சமுதாயத்தின் பேர்லேயும் நூர்னி கிராம ஜனங்கள் பேர்லேயும் எல்லா பக்தால் பேர்லேயும் வினீதமாக கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.